ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் வருகிறோம். கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம், எவ்வளவோ சூழ்நிலைகள் மத்தியில் கிருபையாக எங்களை நடத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அற்புதமான உம்முடைய வழி நடத்துதலுக்காக நன்றி. ஜீவன் சுகம் பலம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உயிர்த்தெழுந்த நாள், மகிமே நாள், இந்த நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை பிரசன்னம் உண்டாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் துதி வேளையில் உம்முடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்வராக. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பீராக. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமாதானம் ஆண்டவரே நீ அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, வீடுகளில் இருந்து இந்த ஆராதனை பார்த்து கேட்டு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பயபக்தியுடன் இந்த ஆராதனையில் ஒவ்வொருவரும் பங்கெடுக்க கிருபை கொடுப்பீராக. குடும்பமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தர் அற்புதமான கிருபைகளை கொடுப்பீராக. தேவ பிரசன்னம், தேவ ஆவியானவருடைய ஆளுகை ஒவ்வொருவர் மேல் உண்டாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படணும், அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த கிருபைகளை இந்த காலை நேரத்தில் வெளிப்படுத்தி அதில் செபிக்கிறோம். தடையெல்லாம் அகற்றுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களை யாவரையும் ஆண்டவரை இயேசு நாமத்தினால அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம் பாடல்களை பாடி கர்த்தரை இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுத்துவோம். யாவருக்கும் தெரிந்த பாடல், தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாய்வே.
இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. ஆனந்த கீதம் என் வாழ்வில் தந்தார் என் இயேசு நல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, களி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசன் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசன் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லை இல்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வில் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல் என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல் இது வானத்தின் வாசல் என் இயேசையா. ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல், இது வானத்தின் வாசல். யெகோவா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். யெகோவா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கண்ணீரையா, மூளைகள் நீரையா. இது வானத்தின் வாசல். இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல். இயேசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து ஒரு பாடலை பாடப் போகிறோம். கிருபையால் நிலைத்திருக்கிறோம். கடந்த 2 மாதங்களாக நீங்களும் நாங்கள் கிருபையால் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மை நிலைத்திருக்க செய்கிறது. இனியும் கர்த்தருடைய கிருபை உங்களை அற்புதமாக வழிநடத்த போகிறது. Praise the Lord. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உற்சாகமாக வீடுகளில் இருக்கும் பொழுது ஒருமனப்பட்டு சேர்ந்து பாடலை பாடுவோம், அறிக்கையிடுவோம், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து நல்ல கரம் தட்டி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.
கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள்
என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். முழு இருதயத்தோடு இருக்கிற இடத்தில் கண்களை மூடி நீங்கள் பயபக்தியோடு கூட முழங்கால் படியிட முடிந்தரும் முழங்கால் படியிடுங்கள். இல்லை என்றால் எழும்பி நின்று கொண்டு ஒரு பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய தேவன் பரிசுத்தர், ஆராதனை நிமித்தத்தில் வாசம் பண்ணுகிறவர். சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். கர்த்தர் பிரசன்னமாகி, சாலமோனை நீ விரும்புகிற என்னிடத்தில் கேள் என்று சொன்னார். ஆமென். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களால் நம்மை நிரப்புகிறார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆராதிப்போம். பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா. என்றுமே ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை தேவையெல்லாம் சந்திப்பீர், யெகோவா ஷாலோம் நீரே, சமாதானம் தருபவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன், என்றும் என்றென்றுமாய். பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன், உகந்த ஜீவ பலியா.
உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனையாளர் என்னை விட்டு விலகவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை இயேசுவே, உம்மை நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, நாம் சொல்லுங்கள் சேர்ந்து, உம்மை நம்புகிற ஆண்டவரே, எங்களை நடத்துகிற தெய்வமே, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்று துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை. துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. இயேசுவே, உம்மை நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன் இறுதி வரை. என் தேவன் எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. என்னாலும் நடத்துவாரே. என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன். என் ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன். ஜீவனுக்காரனானவர், நான் யாருக்கும் மஞ்ச மாட்டேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு நீர் அடைக்கலமானவர். உம்முடைய குமாரன் இரட்சகராகிய இயேசு நாமத்தில் இந்த நேரத்தில் உம்மை நாங்கள் ஆராதித்தோம். உம்மை நம்பி உம்மை ஆராதித்திருக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தெய்வம், நீர் உயிரோடு இருக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, முடிவு வரைந்தும் எங்களை நடத்துகிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஆண்டு நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார். உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆண்டவரே. அற்புதமாக வழி நடத்துகிற தேவன் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வழி நடத்துவீராக. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரையும் யூடியூப் சேனல் வழியாக, டிவி வழியாக பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஜீவனுடன் நாளெல்லாம் உம்முடைய நன்மை கிருபை தொடர்வதாக.
எருசலேமின் வாழ்வை ஒவ்வொருவரும் காண்பார்களாக. ஆமென். பெருகச் செய்கிற ஆண்டவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுத்தரலாம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு பேசும் ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே வீட்டிலே இருந்த வண்ணமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களில் தியானத்துக்காக எடுத்த வேத பகுதி நீதிமொழிகளின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று சொல்லி அந்த வார்த்தையின் அந்த வசனத்தின் கீழ் அந்த தலைப்பின் கீழ் 2 காரியங்களை கடந்த நாட்களிலே தியானித்தோம். ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட ஏற்ற வார்த்தை அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. வேதத்திலும் ஏற்ற வார்த்தைகள் ஏராளமாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப ஏற்ற வார்த்தைகள் வேதத்தில் ஏராளமாக இருக்கிறது. அதிலே கடந்த நாட்களிலே எழுந்திரு என்றும் விழித்திரு என்றும் அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இன்றைக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற வார்த்தை சொல்வது அது மிகவும் பயனுள்ளது என்பதை அறிந்திருக்கிற நாம் 3வது வார்த்தையாக காத்திரு என்ற வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். காத்திரு என்ற வார்த்தையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. 3வது வார்த்தையாக காத்திரு. இக்காலகட்டத்திலே ஏற்ற வார்த்தையான காத்திரு இந்த வார்த்தை மிகவும் இக்காலத்திற்கு ஏற்றதாக அமைகிறது. வேதத்திலே சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் 11ஆம் வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இங்கே இந்த 42ஆம் சங்கீதத்திலே 2 முறை என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு என்று 2 இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். 2 முறை இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னொரு மொழிபெயர்ப்பிலே என் நெஞ்சமே நீ நீ நம்பிக்கையை இழப்பது ஏன், என் நெஞ்சமே நீ கலக்கமுறுவது ஏன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தேவனை நம்பி காத்திரு என்று அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த காலகட்டத்திலே நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் நம்பிக்கையை இழக்கிற? தேவனை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும், அவரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை வரும். தேவனை நோக்கி காத்திரு, நீ கலங்காத, நம்பிக்கையை இழக்காத. உங்கள் நெஞ்சை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்க,
நீ கலங்காத, நீ நம்பிக்கையை இழக்காத. நீ நம்புறது, உனக்கு வேண்டியது தேவனிடத்திலிருந்து வரும். தேவனை நோக்கி காத்திரு. நீ நம்புவது தேவனிடத்திலிருந்து வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த பூமியிலே வாழ்கிறதான நாட்களில் மருத்துவமனையில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ் ஸ்டாண்டில், ரேஷன் கடையில், பேங்க்கில், பலவிதமான கடைகளில், நம்ம இப்படிலாம் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம காத்திருப்போம் பாருங்கள். நம்முடைய காரியங்கள் நடக்கிற வரைக்கும் நம்ம இப்படிப்பட்ட இடங்களில் காத்திருப்போம். ஆனால் நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி காத்திருக்கிற அனுபவங்கள் மிக குறைவு என்றே நான் நினைக்கிறேன். தேவனை நோக்கி காத்திருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் தேவனை நோக்கி காத்திருக்கிறோமா? காத்திருக்கிறது என்றாலே பொறுமை, அமைதியை அங்கே குறிக்கிறது. காத்திருக்கிறோமா? நம்மளாம் கர்த்தருடைய சமூகத்தில் வெகு நேரம் காத்திருக்கிறோமா? பொறுமையாக அமைதியாக காத்திருக்கிறோமா? நம்மளால் காத்திருக்க முடியுதா? நான் தாவீது ராஜாவுடைய அனுபவம் நம்ம எல்லாருக்கும் பாடமாக அமைகிறது. தாவீது ராஜாவுடைய அனுபவத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. தாவீது ஒரு ராஜா. ஆனால் அந்த ராஜாவுக்கு இருந்த வாஞ்சை, அந்த ராஜாவுக்கு இருந்த ஏக்கம் நமக்குள் இருக்குமானால் இந்த காலகட்டத்திலே நமக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு தந்தருள அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வரும். அவருக்காக அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும். தாவீது ராஜா சங்கீதம் 42ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. வாஞ்சை, தாவீது ராஜாக்கு இருந்த வாஞ்சை. 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு இருந்த ஏக்கம். வாசியுங்கள். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இங்கே தாவீது ராஜா சொல்றார், நான் எப்போ ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். ஏக்கத்தை பாருங்க. நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஏக்கம் இருக்கா? அந்த ஏக்கத்தோடு ஓடி போய் நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோமா? தாவீது ராஜா ஏன், எதற்காக இப்படிப்பட்ட வாஞ்சை, ஏன் இந்த ஏக்கம்? 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே வாசியுங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இங்கே வாசிக்கிறோம் தாவீது ராஜாவுக்கு ஏன் இந்த வாஞ்சை, ஏன் இந்த தாகம், ஏன் இந்த ஏக்கம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் எப்போ போவேன், அவருடைய சமூகத்தில் போய் நான் எப்போ நிற்பேன், ஏன் இந்த ஏக்கம், ஏன் இந்த தாகம் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால் அந்த 42ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் அவனை பார்த்து கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே? நாள்தோறும், ஒவ்வொரு நாளும், தினந்தோறும் அவரை பார்த்து கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே? ஏன்னா இப்போ கஷ்டம், நெருக்கத்தில் அவர் இருக்கிறாரு, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறாரு, அவருடைய கண்ணீரே அவருக்கு உணவாயிற்றுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு அவர் உணவு கூட அவர் கண்ணீரில் கலந்து தான் சாப்பிட வேண்டிய நிலை. அந்த அளவுக்கு அவருக்கு மிகவும் நெருக்கப்பட்ட ஒரு நிலை. அவர் சொல்கிறார், உன் தேவன் எங்கே? சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்கிறாங்க, உன் தேவன் எங்கே? நீ தேவனை நம்பி போனியே, உன் தேவன் எங்கே? இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, இவ்வளோ பாடுபடுறியே. தினந்தோறும் இரவும் பகலும் அவரிடத்தில் சொல்லுகிறபடினால் அங்கே நாம் வாசிக்கிறோம், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. குறிப்பிட்ட காரியங்களிலே வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை கர்த்தரை நம்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் சில கஷ்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரத்தில்
நீங்கள் தள்ளப்படும் போது உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், உங்களை வழிமறித்தவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தி பேசினவர்கள், அவங்களாம் சுற்றிலும் இருந்து உங்கள் நெருக்கங்களை பார்க்கும்போது, உங்கள் கஷ்டங்களை பார்க்கும்போது உங்களை பார்த்து இப்படி கேட்குறாங்களா, நீ என்ன, உன் தேவன் எங்கே, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, தேவன் ஒருத்தர் இருந்தா உனக்கு இவ்வளோ கஷ்டம் வருமா அப்படின்னு கேட்குறாங்களா? அதையெல்லாம் நீங்கள் கேட்கும்போது இரவும் பகலும் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி காத்திருங்க, நம்பிக்கையை இழக்காது. உங்கள் ஆத்மா இந்த நேரத்தில் தான் உங்கள் ஆத்மாவை பார்த்து நீங்கள் சொல்லணும், நீ ஏன் நம்பிக்கையை இழக்கிற, நீ ஏன் கலங்குற? கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. அவர் உனக்கு அற்புதம் செய்வார், அவர் உன் நிந்தையை மாற்றுவார். சொல்லுங்க, உங்க ஆத்மாவை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அடுத்த வசனம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே நான் வாசிக்கிறோம், தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள், அவர்களுடைய காரியத்திலே கர்த்தர் நீடிய பொறுமையாய் இருந்து சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். அப்படி என்றால் அந்த இடத்துல காத்திருக்கிற அனுபவம் வேணும். அவரு நீடிய பொறுமையா இருப்பாராம். நம்ம ஜெபிக்கும் போது இரவும் பகலும் ஒரு கண்ணீரால் நிரம்பி இருக்கிற காரியங்கள், நம்முடைய வாழ்க்கை கண்ணீராக இருக்குது, இந்த காரியத்தில் கண்ணீர் தான் எனக்கு உணவு, இந்த வாழ்க்கையில் எனக்கு கண்ணீர் தான் மிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த காரியத்தில் சில நேரங்களில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பொறுமையாக இருப்பாராம். அவர் வெயிட் பண்ணுவார். ஏன்னா ஏற்ற காலம் வரணும், ஏற்ற சமயம் வரணும், எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு. அப்போ காலம், ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் சீக்கிரத்திலே அவருடைய நேரங்களிலே நாட்களிலே கூடவும் குறையவும் கூடாது. அவர் எந்த நாளில் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அப்படியே செய்வார். அதை ஒருவரும் தடுக்க முடியாது. இங்கே பார்க்கிறோம், அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். எனவே நீங்கள் ஜெபிப்பதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இந்த சோர்ந்து போகாமல் இருங்கள் என்கிற வார்த்தையுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும். அப்படி தான் நமக்கு வேதம் சொல்லுகிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவன் நீடிய பொறுமையாக இருக்கும்போது நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தா அவர் சீக்கிரத்திலே உங்கள் காரியத்திலே அவர் நியாயம் செய்வார். சில நேரங்களில் நம்மளே நினைப்போம், நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஏன் பதில் தரல, நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் இந்த நீடிய பொறுமையாக இருந்து அப்படிங்கிற அந்த வார்த்தையின் காரியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சில சமயங்களிலே நம்முடைய ஜபங்களுக்கு தேவனிடத்தில் இருந்து ஆம் என்ற பதில் வரும். நம்ம கேட்கிற ஜபங்களுக்கு தேவன் ஆம் தருவேன், ஆம் என்றால் தருவேன், ஏற்ற நேரத்தில் தருவேன் என்ற பதில் வரும். பல சமயங்களில் இல்லை என்ற பதில் வரும். பல சமயங்களில் நீ கேட்கிற காரியத்துக்கு இல்லை, நடக்காது, முடியாது, நான் உனக்கு செய்வது இல்லை. பல நேரங்களிலே இல்லை என்கிற பதில் வரும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா காத்திரு அப்படிங்கிற பதில் தான் அடிக்கடி வரும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திலே ஒரு காரியத்தை கொண்டு போகும்போது, ஜெபத்திலே ஒரு காரியத்தை சொல்லும்போது, அதை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது, தேவன் உங்களை பார்த்து அடிக்கடி சொல்கிற காரியம் என்னன்னா, காத்திரு, காத்திரு, அவசரப்படாத, பொறுமையாக இரு, அமைதியாக இரு, நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் தருவேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த காத்திருக்கிற அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அந்த விதவை அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே போய் அவளுடைய காரியங்களை அடிக்கடி சொல்லும்போது அவளுடைய நச்சரிப்பு தாங்காம அந்த நீதிபதி என்ன செஞ்சிட்டான், சலிப்போடு அவ காரியத்தை தீர்த்து விட்டுட்டான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கும்போது ஆண்டவர் சலிப்போடு அல்ல, சந்தோஷத்தோடு உங்களுக்கு பலன் செய்வார், உங்களுக்கு பதிலளிப்பார். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே காத்திருப்பது மிக 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 ஆசீர்வாதமானது. ஏசாயா 49:23 கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தருக்கு நம்ம காத்திருந்தோம்னா நம்ம ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீதிமொழிகள் 13:12 நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நெடுநாள் காத்திருக்கும் போது நம்முடைய இருதயமே சோர்ந்து போயிடும். ஐயோ, இத்தனை வருஷமா, இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா, ரொம்ப நாள் ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் செய்வார் நம்ம காத்திருந்தோம்னா அப்புறம் நம்ம இருதயமே சோர்ந்து போயிடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்போது தான் ஜீவ விருட்சம் போல இருக்கும். நீங்கள் ஒரு விரும்பிய ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்டால் அது நெடுநாள் கடந்தாலும், நெடுநாள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தாலும், நெடுநாள் அந்த காரியத்தை குறித்து கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லிக்கொண்டு இருந்தாலும் நீங்கள் காத்திருக்கணும். விரும்பினது வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவ விருட்சம் போல் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். எனவே தேவனுடைய பிள்ளைகள் காத்திருப்பதை குறித்து ஒருபோது சோர்ந்து போயிடாதீங்க. நீங்கள் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு பெஸ்டா நன்மையானதை தருவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார். அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதை குறித்து சலித்து போவதோ சோர்ந்து போவதோ வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் 75வது வயதிலே ஆபிரகாமை அழைக்கும் போது உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். உன் சந்ததி கடற்கரை மணலனைத்தா இருக்கும் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொன்னார். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் போதெல்லாம், அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும் போதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள் அதிசயங்கள் ஒன்றுமில்லை என்பதை ஆபிரகாம் நம்பினார், விசுவாசித்தார். 75 வயசுல சொன்னார். ஆனால் அவர் சொன்ன வாக்குத்தத்தம் 100வது வயதில் தான் அவர் பெற்றுக்கொண்டார். 25 ஆண்டுகள் தேவன் சொல்லின அந்த வாக்குத்தத்தம், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், ஈசாக்கு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் அவர் காத்திருந்தார். நம்மளால முடியுமா? 2 ஆண்டு கடந்துட்டாலே நமக்கு அவசரம் வந்துடுது, முறுமுறுப்பு வந்துடுது, நம்பிக்கையை இழந்துடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆபிரகாம் 25 ஆண்டுகள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தர் செய்வார் என்று கர்த்தருக்காக காத்திருந்து வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதலை பெற்றுக்கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வருடங்கள் கடந்து போகிறதே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி காத்திருப்பதை விட்டு விடாதபடிக்கு, விரும்பினது வரும் வரைக்கும், கேட்டது கிடைக்கிற வரைக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல காத்திருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார்,
அடுத்து யோசேப்பை எடுத்துக்கொண்டோமானால் 17 வயதிலே யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். நீ உன்னுடைய வீட்டிலே நீதான் அதிகாரி, நீ ஆளுகை செய்ய போகிறாய். அந்த சொப்பனத்தின் மூலமாக தரிசனங்கள் யோசேப்புக்கு உண்டானது. பாருங்க, யோசேப்புக்கு 17 வயதில் அந்த தரிசனம் கிடச்சிச்சு. ஆனால் யோசேப்பு 30 வயது வரும்போது தான் எகிப்தில் பார்வோன் ராஜாவால் அவர் அதிகாரியாக்கப்பட்டார், அவர் உயர்த்தப்பட்டார். 17 வயதில் கண்டதான தரிசனம் சொப்பனம் 30 வயதில் நிறைவேறினது. 13 ஆண்டுகள் யோசேப்பு கர்த்தருடைய கைக்குள், பலத்த கைக்குள் அடங்கியிருந்தான். சங்கீதம் 105:19 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இங்கே பாருங்க, அடங்கி இருந்தாரு யோசேப்பு. 13 ஆண்டுகள் காத்திருந்தார். கர்த்தரை நம்பி காத்திருந்தார், கர்த்தரை நோக்கி காத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் யோசேப்பின் சம்பவம் நிறைய தெரியும், எல்லாருக்கும் தெரியும். காத்திருந்தார். கர்த்தர் என்னை உயர்த்துவார், எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும், எனக்கு கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் என்று சொல்லி 13 ஆண்டுகள் யோசேப்பு காத்திருந்தார். காத்திருந்த அவர் வெட்கப்பட்டு போகலை. கர்த்தர் காட்டினபடியே, தரிசித்தபடியே அவர் எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக ஏற்ற நேரத்திலே உயர்த்தப்பட்டார். 1 பேதுரு 5:6 தான் நம்ம வாசிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கிருங்கள். அதான் காத்திருக்கிறது. எந்த ஒரு உயர்வானாலும் நம்ம காத்திருக்கணும். உயர்வோ அதிகாரங்களோ காத்திருக்கணும். கர்த்தர் சொல்லியிருக்காரா, உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? காத்திருங்க. ஐயோ, ஆண்டவர் சொல்லி 2 வருஷம் ஆகிட்டு, 3 வருஷம் ஆகிட்டு, நான் இன்னும் உயர்த்தப்படலையே, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே அப்படின்னு முறுமுறுக்காதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க, கர்த்தரை நோக்கி காத்திருங்க. அவர் சொன்னால் கட்டாயம் உங்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். காத்திருப்பது மிகவும் ஆசீர்வாதமானது. யோபுவின் வாழ்க்கையில் கூட 14:14 வாசிக்கிறோம். என் போராட்டத்துக்கு எப்போது மாறுதல் கிடைக்கும் என்று நான் குறித்த, தேவன் குறித்த நாள் வரை காத்திருக்கிறேன். யோபுவுக்கு போராட்டம்தான், எல்லா நிலையிலிருந்து அவருக்கு போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டம் உடனே மாறணும்னு அவர் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கல. அங்கே வாசிக்கிறோம், தேவன் குறித்த என் போராட்டத்துக்கு எப்பொழுது மாறுதல் கிடைக்கும் என்று என்ன செஞ்சாராம்? காத்திருந்தாராம். மாறுதல் குறிக்கப்பட்ட நாள் வரை தேவன் எனக்கு போராட்டத்துக்கு மாறுதல் எந்த நாளில் கிடைக்கணும்னு அவர் குறித்து வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. அப்படி காத்திருந்த யோபுவை கர்த்தர் கைவிட்டாரா? 42ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவர் இரட்டிப்பான நன்மை அவருக்கு கொடுத்து அவருடைய முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின் நிலைமை என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். 2 மடங்கு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் பாருங்க. சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் வாசியுங்கள். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இங்கே நான் வாசிக்கிறோம் அதே யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 42:16. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். இங்கே சங்கீதத்திலே வாசிக்கும் போது சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்கள், துன்பத்தை அனுபவித்த நாட்கள், அதற்கு சரியா எங்க நாட்களை மகிழ்ச்சியாக்கும் என்று அங்கே வாசிக்கிறோம் சங்கீதத்திலே. இங்கே யோபுவின் புத்தகத்திலே வாசிக்கும் போது அங்க வாசிக்கிறோம், இதற்கு பின்பு அந்த உபத்திரங்கள், பாடுகள், இழப்புகள் இவைகளுக்கு பின்பு யோபுவுக்கு கர்த்தர் எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 140 வருஷம். சில வேத பண்டிதர்கள் சொல்றாங்க எல்லாவற்றையும் யோபுக்கு 2 மடங்கு ஆண்டவர் கூட்டி கொடுத்தார்.
இப்போ யோபுக்கு கர்த்தர் இந்த இவைகளுக்கு பின்பு 140 வருஷம். இப்போ எல்லாரும் கணக்கு சொல்கிறாங்க, எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்த கர்த்தர் யோபுவுக்கு இரட்டிப்பான ஆயுசு நாட்களையும் கொடுத்தாராம். சில கணக்கிட்டு சொல்கிறாங்க இவைகளுக்கு பின்பு, அதாவது அந்த காரியம் சொல்லப்படும் போது யோபுக்கு 70 வயது இருக்கும். அந்த 70 டபுளா, அந்த 70 வருஷம் அவர் அணிவிச்சதான அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், இழப்புகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இரட்டிப்பான ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கிறார். எல்லாமே இரட்டிப்பு தான், இழந்தது எல்லாம் இரட்டிப்பு தான். இரட்டிப்பாக கொடுத்தார் ஆண்டவர், 2 மடங்கு கொடுத்தார். ஆயுசு நாட்களையும் கர்த்தர் 2 மடங்கு கொடுத்தார். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பப்படுத்தப்பட்ட நாட்கள், அவைகளுக்கு ஈடாக கர்த்தர் நம்மை மகிழ்ச்சியாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட அனுபவமா, துன்பத்தை அனுபவிக்கிற அனுபவமா, பொறுமையாக காத்துருங்க. நீங்கள் எத்தனை ஆண்டு துன்பத்தை அனுபவிக்கிறீங்க, ஒரு வேளை கணக்கு வச்சுட்டு வாங்க. நான் 5 வருடமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே, நான் 5 வருடமாக துன்பப்படுறேனே, சிறுமைப்படுத்தப்படுகிறேனே, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு டபுளாக மகிழ்ச்சியின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். அவரை நீங்கள் என்றீங்களோ என்னலையோ வருஷங்களை நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ துன்பப்படுறேன் அப்படின்னு எத்தனை வருஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அந்த கணக்கின்படி உங்களுக்கு இரட்டிப்பாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையை தருவார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். புலம்பல் 3:23 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாராம். நீங்கள் அவர் சமூகத்தில் காத்திருக்க, அவரை நம்பி காத்திருக்க, அவரை நோக்கி காத்திருக்க, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். அவர் ஒருபோது உங்களுக்கு தீமை செய்கிறவராய் அல்ல, அவர் நல்லவராய் இருந்தால் நன்மை செய்கிறவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருந்து நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 147:11 வாசிக்கும் போது, கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாராம். அவருடைய கிருபைக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்கள் மீது பிரியமாய் இருந்து நீங்கள் கேட்டதை அவர் உங்களுக்கு செய்வார். இந்த தாவீது ராஜாவுடைய 2வது அனுபவம் என்னவென்றால், சங்கீதம் 42:11 அங்கே நாம் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தாவீது இங்கே 2வது முறையாக ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, வாசியுங்கள். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அங்கே சொல்றாரு, அவங்கெல்லாம் கேட்கறது உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்கறது, எனக்கு கண்ணீரே எனக்கு உணவா இருக்கு. நான் கண்ணீர் சிந்துறேன். அதை கேட்க 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 நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கை முழுதும் அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த சூழ்நிலை தான் தாவிச்சுறார், என் நெஞ்சமே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் நம்பிக்கையை இழக்கிற, கர்த்தரை நோக்கி காத்துரு. இங்கே சொல்கிறான், அதே ஆட்கள் தான், அதே சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள், பகைக்கிறவங்க, முகாந்தரம் இல்லாம தாவீதை பகைக்கிறவங்க, தாவீதுக்கு சத்துருவா எழுப்பி கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே என் சத்துருக்கள் எழும்பி என்னை நிந்திக்கிறாங்களே, உன் தேவன் எங்கேன்னு கேட்குறாங்களே. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை சுற்றிலும் உங்களை முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் உங்களை நிந்திக்கிறாங்களா, உங்களை அவமானமாக பேசுகிறாங்களா, இழிவாக பேசுகிறாங்களா? சில நேரங்களில் நம்ம கர்த்தரை நம்பி சபைக்கு வந்துட்டோம்னா சில கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது அதைத்தான் வாய்ப்பாக நினைப்பாங்க. சுற்றிலும் இருக்கிறவங்க அவங்க கேட்பாங்க, உன் தேவன் எங்கே? சமுதாயத்தை விட்டு சபையை நம்பி போனே இல்லை, நம்ம கடவுளை விட்டுட்டு இயேசுவை நம்பி போனே இல்லை, இப்போ என்ன நன்மை உனக்கு கிடைச்சிது? இருந்ததெல்லாம் இழந்துட்டியே, இவ்வளோ கஷ்டப்படுறியே,
இப்போ உன் தேவன் எங்க, உன் இயேசு எங்க அப்படிலாம் கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது நீங்கள் சோர்ந்து போகாமல், கலங்காமல், நம்பிக்கையை இழந்து போகாமல் உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் அப்போ கேட்கணும், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கவலைப்படுற? அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், ஆனால் நீ கர்த்தரை நோக்கி காத்துரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ விரும்புறது நடக்கும், நீ நினைக்கிறது நடக்கும். உன் ரட்சிப்பு அவரிடத்துல தான் வரும், உனக்கு வேண்டிய நன்மை அவரிடத்துல தான் வரும். அவரை நோக்கி காத்துரு, அவரை நம்பி காத்துரு. நன்றி நன்றி ஆண்டவரே. உங்கள் ஆத்துமா கர்த்தரை நோக்கியே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருப்பது அது ஆசீர்வாதமானது, அது மேன்மையானது. வேதத்திலே நாம் பார்க்கும்போது நாம் ஆராதிக்கிற கர்த்தர், சங்கீதம் 103:5 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்கள் வாயை நன்மையினால் நிரப்புவார். உங்களை அழைத்த தெய்வம் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுடைய வாயை நன்மையினால் நிரப்புவார் என்றால் எந்த இயேசுவை நம்பி நீங்கள் வந்தீங்களோ அதே இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த நன்மையை நீங்கள் சாட்சியாக உங்கள் வாயினால் அறிக்கையிடுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த இடத்துலலாம் துக்கத்தோடு வெட்கத்தோடு நின்றீங்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 27:14 வாசிக்கிறோம், எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வாசிங்க சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. இங்கே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இரு. சத்துருக்கள்லாம் உன்னை நிந்திச்சு பேசி உன்னுடைய தைரியத்தை இழக்க வைக்கிறாங்களா, நம்பிக்கையை இழக்க வைக்கிறாங்களா? திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 40 சங்கீதம் 1 வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இங்கே பார்க்கிறோம், தாவீது சொல்றார், நான் காத்திருந்தேன், பொறுமையா காத்திருந்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டுட்டார். அதுதான் அவருடைய அனுபவம். உங்களுடைய அனுபவம் அதே போல் இருந்தால் நிச்சயமாக உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார், உங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் பதில் தருவார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 அப்போஸ்தலனாகிய பவுல் ராயனுக்கு முன்பாக நிற்கும்படி அவரை இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்தின் கப்பல்ல அவரையும் அவரோடு கூட சேர்ந்த 276 பேர், மொத்தம் அந்த கப்பலில் இருந்தவங்க 276 பேர். இவங்க கப்பலில் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே பார்க்கிறோம் 27:7 காற்று அவங்கள தடுத்ததான். முதலாவதாக கப்பல் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிற அவர்களை அந்த கப்பலை காற்று தடுத்தது. இரண்டாவதாக 27:14 வாசியுங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஈரோ கிளித்தோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. ஈரோ கிளிதோன் என்கிறதான கடுங்காற்று கப்பல்ல வந்து மோதினது. அந்த 15 வாசிக்கிறோம், கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். இங்கே பார்க்கிறோம், காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். 17 வாசிக்கிறோம், சொறி மணல்ல விழுவோம் என்று பயந்தார்கள். 20 வாசிக்கிறோம், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன நிலையில். இப்படிப்பட்ட நிலையில், இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் 27:29 நம்ம வாசிக்கிறோம். வாசியுங்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்தில் இருந்து 4 நங்குரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம், பாறை இடத்தில் விழுவோமோ என்று பயந்து
4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தார்கள். அங்கேயும் ஒரு காத்திருக்கிற ஒரு அனுபவம். 4 நங்கூரங்களை போட்டு அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த காத்திருந்த சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல கப்பற் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் ஒன்றும் வராது என்று ஏற்கனவே தரிசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலிடத்திலே கர்த்தர் பேசியிருந்தார். இன்னும் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கர்த்தர் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும், கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும் என்று நம்பிக்கையோடு அங்கே காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காத்திருந்த அவர்களை கர்த்தர் அப்படியே உயிரோடு அவர்களை அழகாக கரையில் கொண்டு போய் சேர்த்துட்டார். இந்த 276 பேரும் உயிர் தப்பினார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 107:29-30 வாசிக்கிறோம். தாங்கள் நாடின துறைமுகத்திலே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த கடல்ல அடித்த கொந்தளிப்பு, அந்த கடுங்காற்று, அது உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கா? நன்மைக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கா? அந்த கொந்தளிப்பின் அனுபவங்கள், புயல் காற்றின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதா? பொறுமையோடு கர்த்தரை நோக்கி காத்திருங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ, தேவன் உங்களை அழைக்கும் போது, உங்களை ரட்சிக்கும் போது தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். வருடங்கள் ஆனாலும் தேவன் சொன்னதை கட்டாயம் நிறைவேற்றுவார். எப்பேற்பட்ட புயல் காற்றுகள் உங்கள் வாழ்க்கையில் வீசினாலும் தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும். பொறுமையோடு காத்திருங்க. 4 நங்கூரங்களை போட்டுட்டு அவங்க பொறுமையாக காத்திருந்தாங்க. இந்த நங்கூரத்தை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த 4 விதமான நங்கூரம் என்ன அனுபவம் தெரியுமா? நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது முதலாவது உங்களுக்கு விசுவாசம் தேவை, 2வது நம்பிக்கை தேவை. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. 3வது பொறுமை தேவை. 4வது உறுதி தேவை. இந்த 4 விதமான நங்கூரம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த 4 விதமான நங்கூரத்தை போட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருங்க. அப்படி நீங்கள் காத்திருந்தால் பொழுது எப்பொழுது விடியுமோ என்று காத்திருந்தாங்க. அவங்களுக்கு பொழுது விடிந்தது. இயேசுவாகிய வெளிச்சம் அவங்க மேலே உதித்தது. அவர்கள் தப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்கள் தப்பினார்கள். மரணத்துக்கு தப்பினார்கள், அழிவுக்கு தப்பினார்கள், உயிர் சேதத்துக்கு தப்பினார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இந்த 4 விதமான நங்கூரத்தை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்று தேவனை நோக்கி காத்திருங்க. உங்கள் பொழுது விடிய போகிறது. உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். கர்த்தர் உங்கள் மீது அவர் வெளிச்சமாய் இருப்பார். மீகா தீர்க்க தரிசன புத்தகத்திலே வாசிக்கும்போது அங்கே பாருங்கள், சத்துரு விழும்போது அவன் சந்தோஷப்படுறான். வாசிங்க மீகா 7:7. நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் இரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். இங்கே நான் வாசிக்கிறோம், விழும்போது சத்துருவே நீ சந்தோஷப்படாத. பிசாசு நம்ம ஏதாவது ஆண்டவரை நம்பி வந்து கஷ்டப்படும் போது, நஷ்டப்படும் போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பிசாசை பற்றி சொல்லுங்கள், சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன். நீ என்னை இருளிலே தள்ளினாலும் தேவன் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தர் ஒருபோதும் உங்களை நிந்திக்கிறவர்கள் கையிலே, உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் கையிலே கர்த்தர் ஒருபோதும் உங்களை விடமாட்டார், ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்னும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, அந்த 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு அற்புதம் நடந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெத்தஸ்தா குளத்தின் அருகே அநேக வியாதிஸ்தர்கள் காத்திருப்பார்கள்.
அவங்க ஏன் காத்திருப்பாங்கன்னா, சில சமயங்களிலே தேவ தூதன் அந்த பெதஸ்தா குளத்தில் இறங்கி அந்த தண்ணீரை கலக்குவான். அதன் பின்பதாக எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்கள் அந்த குளத்தில் இறங்கினாலும் உடனே அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று சொல்லி அங்கே காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே நிறைய வியாதிஸ்தர்கள் காத்திருப்பாங்களாம். எப்படா தூதன் வந்து கலக்குவார், நம்ம முந்தி இறங்கணும், இறங்கி போய் சுகமாகிறணும்னு நிறைய வியாதிஸ்தர்கள் அங்கே காத்திருப்பாங்களாம். அன்னைக்கு பெதஸ்தா குளங்கிறது வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி, மருத்துவமனையில் நோயாளிகள் காத்திருக்கிற மாதிரி. அப்போ சொந்த பந்தங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வியாதிஸ்தரையெல்லாம் பெதஸ்தா குளத்தில் கொண்டு வச்சுருவாங்க. அந்த தண்ணீர் கலக்கும்போது எப்போ தண்ணீர் கலக்கப்படுதோ அதை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, இறங்க. அதில் வாசிக்கிறோம், முந்தி இறங்குறவன் சுகமடைஞ்சிருவான். அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சுகமடைஞ்சிருவான். அப்போ இந்த வியாதிஸ்தர்கள் எல்லாம் அந்த பெதஸ்தா குளத்தின் அருகே அவங்க சுற்றிலும் காத்திருப்பாங்க. குளம் எப்போ தண்ணீர் எப்போ கலக்கப்படும் அப்படின்னு சொல்லி காத்திருப்பாங்க. அப்படிதான் 38 ஆண்டுகளாக வியாதியாக இருந்த ஒரு மனிதன் காத்திருந்தான். ஏசு அவனிடத்தில் வந்து சுகமாக விரும்புகிறாயான்னு கேட்டார். அப்பமா அவன் சொல்கிற பதிலை பாருங்க, என்னை கொண்டு இந்த குளத்தில் விடுறதுக்கு ஒருத்தருமே இல்லை, நான் இறங்கி போறதுக்குள்ள இன்னொருத்தன் இறங்கிடுறான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஏசு பாருங்க, அவனை நேரடியாக வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. பாருங்க, இந்த இடத்துல கொஞ்சம் சற்று நம்ம சிந்தித்து பார்த்தால் இவனுடைய சொந்த பந்தம் கூட இவனை கைவிட்டுட்டாங்க. ஏன்னு கேட்டால், இவனுக்கு வந்த வியாதி அந்த வசனங்களில் வாசிக்கிறோம், இனி பாவம் செய்யாத, இதிலும் கேடானது ஒன்று உனக்கு நடக்காதபடிக்கு இனி பாவம் செய்யாதன்னு இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு. தேவாலயத்தில் அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்படி என்றால் கொடிய பாவத்தினால தான் இவனுக்கு இந்த வியாதியே வந்திருக்கு. அதனால் உறவினர்கள் கூட அவனை அந்த குளத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க, குளத்து பக்கத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. நீ எப்படியோ நீ இறங்கி சுகமானா சரிதான். அவன் சொந்த பந்தம் ஒன்று கூட அவனுக்கு உதவிக்கு இல்லை, எந்த மனிதர்களுடைய உதவியும் அவனுக்கு அங்கே இல்லை. ஆனால் அவன் காத்திருந்தான். அந்த காத்திருந்த அவனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை நோக்கி காத்திருந்தா நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்கு ஆயில் பலனற்றவனுக்கு ஆயிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், பயப்படாத, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மனிதர்கள் உதவி இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 30:15 வாசிக்கும் போது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். சங்கீதம் 46:10 வாசிக்கும் போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். பாருங்க, நம்ம காத்திருக்கும் போது சும்மா காத்திருக்க கூடாது, நம்பிக்கையோட காத்திருக்கணும். நம்ம அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளணும். நம்ம யாரிடத்துல காத்திருக்கிறோம், யாருக்காக காத்திருக்கிறோம் என்பதை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக அந்த சங்கீதம் 46 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் காத்திருப்பது, இந்த நாட்களிலே நாம் காத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. பூமி முழுவதும் 46:8 வாசிக்கிறோம், பூமி முழுவதும் பால் கடிப்புகள் உண்டாகிறது, பால் கடிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் பூமி முழுவதையும் பாலாக்கிக்கிட்டு இருக்கு. பூமியில ஏராளமான ஆயிரக்கணக்கான மரணங்களை, அழிவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்போ பூமி முழுவதும் பால் கடிக்கப்படுகிறது, பூமி முழுவதும் பாழாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் தான் நாம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். இந்த கொரோனா வைரஸ் இது நம்ம எல்லாரையுமே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு.
அல்லன்னா நம்மளாம் எப்படி இருந்தோம்? ஓடிக்கிட்டே இருந்தோம், அலைந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்தோம், ரொம்ப பிஸியாக இருந்தோம். என்ன, பிஸ்னஸில் பிஸி, படிப்பில் பிஸி, அப்படியே பிஸின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம் பாருங்கள். நமக்கு நேரமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நமக்கு நேரமே இல்லை. ஆனால் இப்போ ஊரடங்கு சட்டம் பாருங்க, வேற வழியே இல்லை. நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது தான் நமக்கு வழி, வேற வழி இல்லை. இதையும் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க. இதுலேயும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கும், கடும் ஐயையோ இப்படி வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, அப்படி இப்படின்னு கோபம் முறுத்துக்கிட்டு கோபமாக இருப்பாங்க. ஆனால் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட வீணான கவலைகள், கடும் கோபங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு அமைதியாக, பூமி பாழாக்கிட்டு இருக்கு, இந்த நேரத்தில் நம்ம டென்ஷனாக அப்படி இப்படி அங்கங்கே அலைய வேண்டாம். என்ன சட்டமே என்ன சொல்லுது? வீட்டில் இரு, எங்கேயும் அலையாத, தேவையில்லாமல் வெளியே வராத. சட்டமே சொல்லுது வீட்டில் இரு. வீட்டில் சும்மா முறுமுறுத்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு பயப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்க சொல்லி வேதம் சொல்லலை. வேதம் சொல்லுது கர்த்தரை நோக்கி காத்துரு. நீங்கள் வீட்டில் இருக்கிற இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறத நீங்கள் பழகி கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். அப்படி நீங்கள் காத்திருப்பீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். எபேசியர் 5:16 கூட வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பூமி முழுது தத்தளிக்குது, பூமி முழுது பாழாய்க்கிட்டு இருக்குது. ஆனால் நீங்களோ கர்த்தருடைய சமூகத்திலே இந்த நாட்களை, இந்த காலத்தை, இந்த லாக்டவுன் இதை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, கர்த்தருக்குள்ளே பயன்படுத்திக்கிறீங்க. ஊரடங்கு சட்டத்தை கர்த்தருக்குள்ளே பயன்படுத்திக்கிறீங்க. அப்பா இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன், வேலைன்னு போனேன், படிப்புன்னு போனேன், இப்போ எனக்கு நல்ல கர்த்தருடைய சமூகத்தில் காத்து இருக்கிறதுக்கு, அவரை நோக்கி காத்திருக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இதை தவற விட்டுறாதீங்க, இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க. இந்த வாய்ப்பில் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்தா கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். சங்கீதம் 46:2 வாசிக்கிறோம், பூமி நிலை மாறினாலும், பூமியோடைய நிலையை மாறிட்டு பாருங்க. சிலர் சொல்கிறாங்க உலகம் 20 வருஷத்துக்கு பேக்கில் போயிட்டான், பின்னிட்டு போயிட்டு உலகம். எல்லா வேலைகள், வேலை வாய்ப்புகள், தொழிற்சாலைகள், வருமானங்கள், வியாபாரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னோக்கி போயிட்டு. நல்லா முன்னேறி கொண்டிருந்த தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருந்த பூமி உலகம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னோக்கி போயிடுச்சு. இனிமே இந்த உலகத்தை நல்ல மறுபடி அந்த முன்னிருந்த நிலைக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், நீங்கள் மலை போல யாரை நம்பியிருந்தீங்க? இவர் என்னை காப்பாற்றுவார், இவர் என்னை வழி நடத்துவார், இவர் எனக்கு நன்மை செய்வார், உதவி செய்வார் அப்படின்னு மலை போல யாரையாவது நம்பியிருந்தீங்களா? அந்த மலை கூட நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். பயப்படாதீங்க. பர்வதங்கள் அதிர்ந்தாலும், பூமி நிலை மாறினாலும் பயப்படாதீங்க. சிலர் சொல்கிறாங்க இந்த கொரோனா வைரஸுக்கு அப்புறம் பூமியில் உலகத்தில் பஞ்சம் வரும்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இருக்கலாம், கணக்கிட்டு தான் சொல்லப்படுகிறது. ஏன்னா தொழில், வருமானம், விவசாயம் எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இனி வரும் நாட்களில் ஒருவேளை பஞ்சங்கள் வரலாம், பூமி நிலை மாறிவிட்டது. நான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன். 46:5 வாசிங்க. 46 சங்கீதம் 46:5. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அது நடுவிலே இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற உங்கள் நடுவிலே தேவன் இருக்கிறார், உங்கள் குடும்பத்திலே தேவன் இருக்கிறார். அவர் அதிகாலையிலே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருந்தால் அவர் சகாயம் பண்ணுவார். வேதத்திலே வாசிக்கிறோம்,
46 சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோப்பின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அந்த அடைக்கலத்தை நோக்கி, அசையாத அடைக்கலத்தை நோக்கி, மாறாத அடைக்கலத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. பூமி நிலை மாறினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக அவர் இருப்பார். மாத்திரமல்ல, 46:9 வாசிக்கிறோம், நம்ம நம்பிக்கையோட கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல, நமக்கு சகாயம் செய்வது மாத்திரமல்ல, அங்கே 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் பால் கடிப்பை ஓய பண்ணுவார். வாசியுங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். இங்கே பூமியை பாழாக்கி கொண்டிருக்கிற அந்த கொள்ளை நோயை கர்த்தர் ஓய பண்ணுவார். அது அவரால் மட்டும்தான் முடியும். வேற எந்த சட்டத்தால முடியாது, எந்த மனுஷன் சொல்லுகிற பாதுகாப்புனாலும் முடியாது. கர்த்தர் ஒருவரே அந்த கொள்ளை நோயை ஓய பண்ணுவார். அவரால் மட்டும்தான் முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே அதிக நேரம் காத்திருந்தால் அது உங்களுக்கும் நன்மை, தேசத்துக்கும் நன்மை, பூமிக்கும் நன்மை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் காத்திருக்க வேண்டும். யோபு 6:11 வாசிக்கிறோம், நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். இப்போ வீடுகளில் பாருங்கள், நீங்கள் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த யோபு மாதிரி தான். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். எப்படா வெளியே விடுவாங்க, எப்படா அந்த சட்டம் மாறும் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் அப்படி டென்ஷனாக கவலையோடு ஏதோ ஒரு உலக காரியமாக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. அந்த காரியங்களுக்கு, அந்த காத்திருப்புக்கு நன்மை வருமோ என்னமோ எனக்கு தெரியல. எப்படா கம்பெனி திறப்பாங்க, வேலைக்கு போகலாம், எப்படா காலேஜ் திறப்பாங்க, படிக்க போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடலாம், எப்படா கடைக்கு போகலாம், பொருட்களை வாங்கலாம், எப்படா காரில் ஊரை சுற்றலாம். இப்படி தான் இப்போ நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய காத்திருப்பு இதுதான். எப்போ சட்டம் மாறும். இந்த காத்திருப்பு இதெல்லாம் ஒருவேளை நலமாய் முடியுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி காத்திருங்க. கர்த்தர் எனக்காக புதிய காரியங்களை செய்வார். கர்த்தர் எனக்கு புதிய வழியை திறப்பார். கர்த்தர் எனக்கு புதிய நன்மைகளை தருவார் அப்படின்னு கர்த்தரை நோக்கி நீங்கள் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், புதிய வழியை திறப்பார். பழசையெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் என்ன நடக்குமோ, இனிமேல் என்ன வேலை, எப்படிப்பட்ட வருமானம், அப்படிலாம் அதையெல்லாம் விட்டுருங்க, அதையெல்லாம் மறந்துடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய வழியை அவர் திறப்பார். ஏசாயா 40:31 வாசிக்கும்போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புது நன்மை, புது ஆசீர்வாதம், புதிய வழி உங்களுக்காக திறக்கப்படும். புதிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எனவே நீங்கள் இந்த நாட்களிலே வீடுகளிலே இருக்கும்போது இந்த லாக்டவுன் நாட்களை நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு ஏதுவாய் அமைத்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் முறுமுறுக்காமல், விசனப்படாமல் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்க. இது நமக்கு நல்ல வாய்ப்பு. வெளியே அலைய வேண்டாம், தேவையில்லாமல் அலைய வேண்டாம். சட்டம் சொல்கிற மாதிரி வீட்டிலே இருங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த காரியத்தை சும்மா பொழுத போக்காம டிவியை பார்த்து ஏதோ அப்படி இப்படிமா மொபைலை பார்த்து அப்படிலாம் நீங்கள் உங்கள் நேரத்தை, அந்த காத்திருக்கிற நேரத்தை அப்படி உலக காரியமாக போக்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ கலங்காத, நீ திகையாத, நம்பிக்கையை இழக்காத, கர்த்தரை நோக்கி காத்திரு, ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 37:9 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. ஏசாயா 60:2 வாசிக்கும் போது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உங்கள் மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும்.
அல்லேலூயா. நன்றி நன்றி. அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள், பயப்படாதிருங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி அல்லேலூயா. காத்திரு காத்திரு. தாவீது ராஜா தனக்கு கஷ்டங்கள் நெருக்கங்கள் வந்த போதெல்லாம், நிந்தனைகள் அவமானங்கள் வந்த போதெல்லாம் அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் காத்திருந்தார். நான் எப்பொழுது உம்முடைய சமூகத்துக்கு வந்து நிற்பேன் என்கிறதான் அந்த வாஞ்சை, அந்த ஏக்கம் அவருக்குள் இருந்தது. அந்த வாஞ்சையின்படி, அந்த ஏக்கத்தின்படி அவருடைய ஆத்துமாவை பார்த்து தாவீது ராஜா கேட்கிறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். அப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை போல அனுபவத்திலே ஒருவேளை இந்த பிள்ளைகள் இருப்பார்களானால், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, கண்ணீரே உணவு என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பார்களாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர்கள் கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அவர்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி நன்றி. சத்துரு நிந்திக்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள், அவரை நம்பி காத்திருங்கள், அவரை நோக்கி காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நன்றி நன்றி. இந்த நாட்களில் எந்த மனிதனை நம்பாதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தை நம்பாதீங்க. அல்லேலூயா. உலக மனுஷர்களை நம்பாதீங்க, உறவுகளை நம்பாதீங்க, அவங்கெல்லாம் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க, உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பாதீங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை நோக்கி காத்திருங்க, அவர் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. இந்த 46ஆம் சங்கீதத்திலே வாசிக்கிறபடி பூமி நிலை மாறினாலும் அல்லேலூயா, மலைகள் நடு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமி நிலை உலகம் மாறினாலும் மாறாத நேசர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் விரும்புகிற காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள், அவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். அல்லேலூயா. நன்றி நன்றி. இந்த சட்டங்கள் முற்றிலுமாய் மாற்றப்படும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். நீங்கள் வீட்டிலே இருக்கிறோம் என்று சொல்லி புலம்ப வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருக்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தரை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. காத்திருக்கிற ஒவ்வொரு வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய நன்மையை பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கேட்ட வார்த்தைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வார்த்தையின்படி செய்கிற உத்தமமாக கர்த்தார் பாக்கியவான்கள் என்ற வசனத்தின்படி வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களுக்கு பலம் சுகம் தருவீராக. ஆண்டவர் இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரின் குடும்பத்தையும் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய அற்புத கரம் தாங்கட்டும். உங்களுடைய சமூகம் நடத்தட்டும். ஆண்டவரே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தின்படி உங்களுடைய சமூகம் கிருபையாக நடத்துவதாக. எல்லா விதமான போராட்டங்கள் ஆவிகளை விலை காத்துக்கொள்ளுங்கள். கருத்துக்களை அறுப்பீராக. புதிய பாதைகளை திறந்துருவதாக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதியும். சமாதானத்தோடு நடத்துங்க ஆண்டவரே. உலகத்தில் உண்டாயிருக்கிற வியாதி கொள்ள நோய்க்கெல்லாம் விலைக்கு காத்து உங்களுடைய கிருபை யாவரையும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முள்ளுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென்.